5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களை சந்திக்கும் வலிமையின்றி அதிமுகவும் பாஜகவும் ஈரோடு கிழக்கு தேர்தலை புறக்கணித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நேரடியாக எதிர்க்க துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்துவதாகவும் விமர்சனம். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் நடந்த திருமண விழாவில் பேச்சு. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் இதே ராமநாதபுரத்தில் தான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அந்த நவாஸ்கனி அவர்களுக்கு வாக்கு கேட்டு நான் துவங்கினேன். 40க்கு 40 வெற்றி பெற்றோம். அதே போல இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை, சட்டமன்றத்துக்கான தேர்தல் பிரச்சாரத்தை இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நான் துவங்கி இருக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் சிறந்த கபடி வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். தாவேக 2ஆம் ஆண்டு தொடக்க நாளையொட்டி பனையூர் அலுவலகத்தில் கொடியேற்றிய விஜய். பெரியார் உள்ளிட்ட 5 கொள்கை தலைவர்களின் சிலைகளை திறந்து வைத்து மரியாதை செலுத்திய விஜய். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் அதிகாரப் பகிர்வுடன் கூடிய ஜனநாயக பெருநிகழ்வை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும். பேரிலக்கை நோக்கி இப்போதே உழைக்க வேண்டும் எனவும் தாவேக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விஜய் அறிவுறுத்தல். தாவேக தலைவர் விஜய் பனையூரிலிருந்து பணியூருக்கு வர வேண்டும். விசிபிளா வரணும். இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள். திரைத்துறையில் நான் சொல்லலை. இன்னும் பனையூரிலிருந்து பணியூருக்காக பணி செய்வதற்காக ஊரா செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது. திமுக கூட்டணியில் திருமாவளவன் தொடர்ந்து இருப்பாரா என்று தெரியவில்லை எனவும் சென்னையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி. முன்னால போ, நான் பின்னாலே வரேன் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, குறிப்பா அண்ணன் திருமாவளவன் அங்க இருப்பாரா, இல்லைன்னா முதல்ல ஆதவை அனுப்பிவிட்டு ஆதவனிடமிருந்து வெளியேறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. சென்னை போரூர் சுங்கச்சாவடி முதல் மதுரவாயில் மேம்பாலம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல். தாவேக நிர்வாகி பாலமுருகனை வரவேற்க 500க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். U19 உலக மகளிர் T20 கோப்பையை 2வது முறையாக வென்றது இந்திய கிரிக்கெட் அணி. கோலாலம்பூரில் நடந்த இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். திருச்சியில் பெரும்பிடுகு முத்தரையர், தியாகராஜ பாகவதர், சர் A.P.T. பன்னீர்செல்வம் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தி மணிமண்டபங்களை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தான் எந்த கட்சியையும் சாராதவன் என ECR கார் துரத்தல் வழக்கில் கைதான சந்துரு விளக்கம். தனது குடும்பத்தினரை அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்றும் வீடியோ வெளியிட்டார். நான் எந்த கட்சியிலையும் சம்மந்தப்பட்டவன் கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோட அப்பாவும் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணனும் ADMK தான் இருக்காங்க. எங்கள் மாமா இப்போ ADMK போஸ்டிங்கில் இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ADMK தான் இருக்காரு. எங்கள் தாத்தா தாம்பரத்தில். எங்கள் தாத்தா அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கும் போதுலேருந்து எங்கள் தாத்தா எம்ஜிஆர் கிட்ட டிரைவராக இருந்தார். கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பேட்டில் இருந்தார். ECR கார் சேசிங் விவகாரத்தில் திமுக மீது பொய்ப்பழி போட்ட எதிர்க்கட்சிகள் இப்போது தங்கள் முகத்தை எங்கே வைப்பார்கள்? முக்கிய குற்றவாளி சந்துரு அதிமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று ஒப்புக்கொண்டதால் EPS மன்னிப்பு கேட்பாரா எனவும் அமைச்சர் ரகுபதி கேள்வி. ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரிடையே மோதல். தபேதிகவினரை தாக்கியதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 50 பேர் மீது வழக்கு பதிவு.
சீமான் பற்றி அவதூறாக அச்சிட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றச்சாட்டு. ஈரோட்டுக்கு பெரியார் செய்த சாதனைகளை தான் துண்டறிக்கையாக வெளியிட்டதாக கு. ராமகிருஷ்ணன் விளக்கம். தமிழ்நாட்டில் மேலும் 6 தோழி மகளிர் விடுதிகள் அமைகிறது. 70 கோடி ரூபாய் செலவில் 1200 பெண்கள் தங்கும் வகையில் விடுதிகளை கட்ட டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. திமுக நிறுவனர் அண்ணா நினைவு நாளையொட்டி அண்ணா சாலையிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை மௌன ஊர்வலம். காமராஜர் சாலையில் நேப்பியர் பாலம் அருகிலும் கலங்கரை விளக்கம் அருகிலும் காலையில் போக்குவரத்து மாற்றம். நாகை அருகே சிக்கல் பகுதியில் அமைந்துள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு. 1 ஏக்கருக்கு 60 மூட்டைக்கு பதில் 70 மூட்டைகளை கொள்முதல் செய்ய அரசு தீவிர பரிசீலனை என பேட்டி. 1 ஏக்கருக்கு 60 மூட்டைன்னா சில இடத்துல நல்ல விளைச்சல் இருக்கும்போது கடந்த ஆண்டு நல்ல குறிப்பாக காரியக்கடுத்து நம்மளோட இந்த பயிர்களில் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதையும் நாங்கள் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கோம். வந்துட்டு 60-70 ஆக்கலாமான்னு அரசின் தீவிர பரிசீலனையில் உள்ளது. டெல்லியில் வசந்த பஞ்சமி 3 நாட்களில் தொடங்கும் போது மாற்றம் தொடங்கும். 3 நாட்களில் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்கும் என பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. (2026) சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழக அரசு மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்று நாளொரு அவதூறையும் பொழுதொரு பொய்யையும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பரப்பினாலும் அவை மக்கள் மன்றத்தில் எடுபடுவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பொழுது சாய்வதற்குள் எதிர்க்கட்சிகளின் பொய்களும் அவதூறுகளும் பொடி பொடியாகி விடுவதாகவும் விமர்சித்துள்ளார். திமுக வேட்பாளரை எதிர்க்க முடியாமலும் பொதுமக்களை சந்திக்கும் வலிமை இல்லாமலாம் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் வழக்கம் போல அவதூறான குற்றச்சாட்டுக்களை சொல்லி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்திருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், திமுகவை நேரடியாக எதிர்க்கும் துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்தி பார்ப்பதாகவும் கடுமையாக சாடியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி வாக்காளர்கள் மீதும் அங்கே தேர்தல் பணியாற்றும் திமுக நிர்வாகிகள் மீதும் வைத்திருக்கும் நம்பிக்கையின் காரணமாக தான் நேரில் வந்து வாக்கு சேகரித்ததாக கருதி திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து மகத்தான வெற்றியை அளிக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பெரியார் பிறந்த மண்ணில் நடைபெறும் இடைத்தேர்தலில் நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண்ணாக நம்முடைய தொடர் வெற்றி அமையட்டும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை ராமநாதபுரத்திலிருந்து தொடங்கிவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் குஞ்சார் வலசையில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் அடுத்த 3 மாதங்களில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். தமிழ்நாட்டின் பெயரை மாற்ற வேண்டும் என்று சொன்னவர் ஆளுநர் என்றும் அவரை கண்டித்து ஒருமுறையாவது எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் புறக்கணிக்கப்பட்டிருப்பதைப் போல தமிழ்நாட்டு மக்கள் பாஜக என்ற பெயரை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.